இன்றைய முக்கிய செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்காக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யுபிஎஸ் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வர இருக்கிறது. வருகிற 30ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள பல வசதி படைத்தவர்கள் அரசின் திட்டங்களை பயன்படுத்திக் கொள்வதை அரசு கண்டுபிடித்துள்ளது. சில குடும்பங்கள் தங்கள் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்க வேண்டிய சில சிறப்பு நிபந்தனைகளை அரசு விதித்துள்ளது. தைப்பூச திருவிழா ஈரோடு முதல் திருச்செந்தூர் சிறப்பு ரயில் இயக்குமா? பயனாளிகள் எதிர்பார்ப்பு. இந்தியாவில் தற்போது அதிக அளவிலான வாகனங்கள் 3ஆம் தரப்பு காப்பீடு இல்லாமல் இயக்கப்படுகின்றன. காப்பீடு செய்யப்பட்ட வாகனத்தால் ஏற்படும் விபத்துகளால் பாதிக்கப்பட்ட 3ஆம் தரப்பினருக்கு நிதி உதவி வழங்குவதற்கு இந்த காப்பீடு மிகவும் முக்கியமானது. இந்தியாவில் உள்ள சுமார் 350 முதல் 400 மில்லியன் வாகனங்களில் சுமார் 50% மட்டுமே 3ஆம் தரப்பு காப்பீடுடன் உள்ளதாக தெரிவித்துள்ளது. கிரெடிட் கார்டை பயன்படுத்தி கார் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய 5 விஷயங்கள். பொதுவாக காரின் மதிப்பில் 5 முதல் 10% வரை முன்பதிவின் போது செலுத்த வேண்டும். உத்தரவாதமாக நீங்கள் 10 லட்சம் மதிப்பிலுள்ள காரை வாங்குகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதற்கு முன்பதிவு தொகையாக ரூபாய் 50,000 முதல் 1 லட்சம் வரை செலுத்தலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.